வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரெஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 3வது வாரம் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, வாரத்தில் இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன, ஈவெண்ட் என்ன, நிஃப்டி எங்கே தான் போக போகுது, இல்லை மறுபடியும் இந்த வாரமும் 23,800லேருந்து 24,400க்குள்ளேயே உருட்ட போகிறாங்களா? இப்போ ட்ரம்ப் வேற மறுபடியும் இன்சைடர் ட்ரேடிங்குள்ளே பூந்துட்டாரு. ஸோ மார்க்கெட் வந்து அவருடைய மெசேஜுக்கு தகுந்த மாதிரி இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன நியூஸு எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டு. ஓகே, இப்போ லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஜூலை 3rd வீக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி 2nd வீக்கு என்னாச்சு, லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் நியூஸ் என்ன, நெகட்டிவ் நியூஸ் என்ன, அதே தான் இப்போ வர வாரமாக வந்து சின்ன ஒரு மாடிஃபிகேஷனோட கண்டினியூ ஆக போகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஸ்டார்ட் பண்ணுறது டிசிஎஸ் ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டோட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்னா அவங்க பெரிய அபாரமான ஒரு ப்ராஃபிட்லாம் கொடுக்க கிடையாது. இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன், நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டிசிஎஸ் மட்டும் இல்லை, எல்லா ஐடி ஸ்டாக்குமே வந்து ஒரு ஒர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருச்சு. இப்போ வந்து டிசிஎஸ் ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு ஒரு இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. முதல் கோணல் நல்லதாக வந்திருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இனி வரப்போகிற ரிசல்ட் எல்லாமே வந்து ஐடி ஸ்டாக் ரிலேட்டடான ஸ்டாக் எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவான வைப் கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நியூஸ். செகண்ட் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ். எஃப்ஐஸ் லாஸ்ட் வீக் வந்து நெட்டாக வந்து பை பண்ணிக்கிறாங்க. இந்த லாஸ்ட் வெனஸ்டே கிட்டத்தட்ட நிஃப்டி 500 பாயிண்ட் இறங்குச்சு. அன்னைக்கு வந்து எஃப்ஐஸ் பையிங்கில் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு 2,000-3,000 கோடி இல்லை ஒரு 10,000 கோடி செல் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அவங்க வந்து அன்னைக்கு வந்து பையிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் லாஸ்ட் 5 செஷனில் நெட்டாக அவங்க வந்து பையிங்கில் இருக்கிறாங்க. இது வந்து செகண்ட் பாசிட்டிவ் நியூஸ். தேர்ட் பாசிட்டிவ் நியூஸ் ஆஸ் யூஸ்வல் டொமஸ்டிக் பையிங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது 3 தான் வந்து பாசிட்டிவ் நியூஸ். மீதியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நெகட்டிவ் நியூஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா பாருங்க, ப்ளூம்பர்கில் இப்போ தான் ஒரு நியூஸ் ஒன்று ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குது. அதாவது ட்ரம்ப் வந்து சீஸ்ஃபயர் நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம், இருந்தாலும் வந்து ஈரான் கூட நாங்கள் வந்து பீஸ் டீல், அதாவது மறுபடியும் வந்து டீல் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. ஆனால் ஈரான் வந்து அவருடைய டீலை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அந்த நெகட்டிவ் நியூஸ் தான் இப்போ வந்து ஓடிட்டு இருக்குது. ஓகே, இது வந்து என்னன்னா ஏற்கனவே வந்து அவங்க வந்து பீஸ் டீல் வந்து சைன் பண்ணாங்க சுவிட்சர்லாந்தில். ஆனால் அது வந்து இந்த சீஸ்ஃபயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் வந்து ஹோல்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈரான் வந்து ஹார்முஸ் ஜோனில் அட்டாக் பண்ணாங்கன்னாங்க. மறுபடியும் வந்து யூஎஸ் வந்து ஹார்முஸ் ஜோனில் வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ மறுபடியும் 2 பேர்த்துக்குமே வந்து ஃபயரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இனிமேல் வந்து ஈரான் கூட எந்த ஒரு டீலும் கிடையாது அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார். இப்போ மறுபடியும் வந்து நாங்கள் சீஸ்ஃபயரை வந்து என்ன சொல்கிறது, சீஸ்ஃபயரை வந்து முடிச்சிட்டோம், போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டோம், இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம் வந்து 8:30 சாட்டர்டே நைட்டு. ப்ளூம்பர்கில் ஈரான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நியூஸ். ரெண்டாவது நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங், அதாவது சாட்டர்டே மார்னிங் ட்ரம்ப் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. ஈரானை நோக்கி 1000 மிசைல்ஸ், 1000 ஏவுகணைகள் தயாராக குறிப்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எது நடந்தா, என்ன வந்து கொல்ல வந்தாலோ இல்லை என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணினாலோ அந்த 1000 மிசைலும் 1000 ஏவுகணைகளும் ஈரானை நோக்கி அப்படியே போய் பறந்து போய் அவங்கள வந்து அழிச்சிடும். ஈரானில் ஒரு மண்ணு கூட இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாரு இன்னைக்கு மார்னிங் ரிப்போர்ட்டில். ஓகேங்களா? ஸோ அவருக்கு வந்து உயிர் பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவரை எப்படியும் போட்டு தள்ளி விடுவாங்க அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு. அதனால இது ஒரு மெசேஜ் நம்ம கொடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்து வச்சிருக்கிறாரு. இது வந்து செகண்ட் நெகட்டிவ் நியூஸ். தேர்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ருப்பி அதாவது மார்க்கெட் வந்து 24,200 பக்கம் இருக்குது. பட் ருப்பி கொஞ்சமாக அப்ரிசியேட் ஆகிருக்கணும். ஆனால் இன்னமும் வந்து 95 to 96 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ப்ரீவியஸ் வீக் வந்து 94 to 95 இருந்துச்சு. ஆனால்
லாஸ்ட் வீக்கு 95 to 96க்குள்ள சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 50-60 பைசா தான் இருக்குது ஆல் டைம் லோவுக்கு வர்றதுக்கு. அதனால் ருப்பி ரொம்ப வந்து டிப்ரிசியேட் ஆகிருக்குது லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது. இதுதான் வந்து இப்போ இருக்கிற நெகட்டிவ் நியூஸ். ஓகேங்களா? அதாவது ஈரான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் வந்து 1000 மிசைல்ஸ் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ருப்பி வந்து வீக்காக இருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 194 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 0.25%, 77,569 வந்து செட்டில் ஆயிருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து பெரிய வாலட்டிலிட்டி. ஆனால் ஃப்ரைடே 500 பாயிண்ட்ஸ் இறங்குச்சு பார்த்தீங்களா, அது இந்த 2 நாள் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெக்கவரி வந்துருச்சு. அதாவது வெனஸ்டே ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock என்ன ட்ரேடிங் நடந்துட்டு இருந்துச்சா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. சென்செக்ஸு 195 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி பொறுத்தவரையும் 63 பாயிண்ட்ஸ் தான் வீக்லி பேசிஸில் டவுன் ஆயிருக்குது. 0.26%, 24,206 வந்து செட்டில் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி எப்படியா போயிட்டு போ, நான் ஏறுறேன் அப்படின்ட்டு மிட் கேப்பும் ஸ்மால் கேப் ஏறி இருக்குது. ஈச் 1.5% அரௌண்டு. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரியாலிட்டி செக்டார் 5.3% ஹையில் போயிருக்குது. கன்சியூமர் டியூரபிள்ஸ் 3.75%. ஐடி இண்டெக்ஸ் 2% ஹையில் போயிருக்குது. மெட்டல் இண்டெக்ஸ் 1% ஹையில் போயிருக்குது. லாஸ்ட் வீக் அண்டர் பெர்ஃபார்மில் இருந்த செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீடியா நியர்லி 2% டவுன் ஆயிருக்குது. ஹெல்த் கேர் 1% டவுனில் க்ளோஸ் ஆகுது. எஃப்எம்சிஜி 1.5%. ஓகேங்களா? லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 4,669 கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம லோக்கல் மியூச்சுவல் ஃபண்ட் 8,275 கோடி வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 13,000 கோடி அரௌண்ட் வந்து பை பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் வீக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் அதாவது ப்ரீவியஸ் வீக்கு ருப்பி 94.96 செட்டில் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து 95.60 வந்து செட்டில் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 65 பைசா வந்து டிப்ரிசியேட் ஆயிருக்குது. ஓகே, இதுதான் லாஸ்ட் வீக்கோட ரிப்போர்ட்டு. வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டே எந்த ஒரு ஈவெண்ட்டும் கிடையாது. டியூஸ்டே ஆஃப்டர்நூன் 12 o'clock இந்தியாவுடைய WP இன்ஃப்ளேஷன் வருது. ப்ரீவியஸாக இருக்கிறது 9.68%, இப்போ ஃபோர்காஸ்ட்டு 10.5%. யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன் வருது அன்றைக்கி ஈவினிங் 4.2%, எக்ஸ்பெக்டேஷன் 3.9%. கோர் இன்ஃப்ளேஷன் 2.9% இருக்குது, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 2.9%. இந்த இன்ஃப்ளேஷன் வந்ததுக்கப்புறம் யூஎஸோடைய ஃபெட் சேர்பர்சன் வார்ஷோடைய டெஸ்ட் மணி இருக்குது. டியூஸ்டேவும் டெஸ்ட் மணி இருக்குது, வெனஸ்டேவும் டெஸ்ட் மணி இருக்குது. ஸோ ஆஃப்டர் இன்ஃப்ளேஷன் இவருடைய டெஸ்ட் மணி இருக்கிறதுனால இது வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். அவர் எந்த மாதிரியான வேர்ட்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். வெனஸ்டே பொறுத்த வரையும் யூஎஸ்லேருந்து பிபிஐ டேட்டா வருது. இதுதான் வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான டேட்டா. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வர வாரத்தில் வந்து சூடு பிடிக்க போகுது. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு ஃபஸ்ட்டு மண்டே அன்னைக்கு HCL டெக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. டியூஸ்டே LTTS டாடா எலக்ஸி, வெனஸ்டே ஏஞ்சல் ஒன், க்ரோ, HDBS, HDFC AMC, HDFC லைஃப் கொடுக்குறாங்க. தேர்ஸ்டே BHEL, சியட் லிமிடெட், ITC ஹோட்டல்ஸ், ஜியோ ஃபைனான்ஸ், பிரமல் ஃபைனான்ஸ், டெக் மகேந்திரா, விப்ரோ கொடுக்குறாங்க. ஃப்ரைடே ஃபெடரல் பேங்க், JSW ஸ்டீல், ஹேவல்ஸ், ரிலையன்ஸ், டாடா டெக் இவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சாட்டர்டே பொறுத்த வரையும் பேங்கிங்கில் இருக்கிற பேங்கிங் செக்டாரில் ஆல்மோஸ்ட் 30% ஸ்டாக்கோடைய வெயிட்டேஜ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 35% வரும். ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், ICICI பேங்க், கோட்டக் பேங்க், இந்த 4 பிக்கஸ்ட் பேங்கோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இருக்குது நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே. அதுக்கப்புறமா வந்து எஸ் பேங்க். ஆக்சுவலாக நமக்கு வந்து வர வாரத்தில் வந்து வெள்ளிக்கிழமை ரிலையன்ஸோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. எப்போவுமே வந்து ரிலையன்ஸ் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் 7 மணி 8 மணிக்கு தான் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ரிலையன்ஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு, சாட்டர்டே வரப்போகிற ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், ICICI பேங்க், கோட்டக் பேங்கோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், இது எல்லாம் சேர்ந்து திங்கக்கிழமை காலையில் ஓப்பனிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஏன்னா ஹை வெயிட்டேஜ் கிட்டத்தட்ட 40% வெயிட்டேஜ் இதுலேயே வந்துடுது. ஓகேங்களா? ரைட். இப்போ எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 90% ஷார்ட்டில் இருக்கிறாங்க லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங். மற்றபடி எல்லாமே வந்து லாங்கில் தான் இருக்கிறாங்க. கிளைண்ட் 79%, டொமஸ்டிக் 87%, ப்ரொப்ரேட்டர் 80%, 60% லாங்கில் இருக்காங்க. ஓகே, இப்போ நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இதை நான் சொல்லி எனக்கு வாயே வலிக்குதுங்க. உங்களுக்கு கேட்டு கேட்டு காதில் ரத்தமும் வரும்.
ஏன்னா 23,800 24,400 500ங்கிறது கிட்டத்தட்ட நானும் பல மாதங்களாகவே சொல்லிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு 2-3 வாரம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறது, மார்க்கெட் கூட தானே நம்ம பயணிச்சாகணும். மார்க்கெட் 24,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு நம்ம போய் 26,000 ரெசிஸ்டன்ஸ் சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாதுல்ல. அதனால் மார்க்கெட் கூட தான் பயணிச்சாகணும். ஓகே, இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,800. அதாவது நமக்கு புதன்கிழமை லாஸ்ட்டு வெனஸ்டே மதியம் 1 மணிக்கு 24,250 260 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ யாராவது நினைச்சோமா 23,800 தான் மேஜர் சப்போர்ட்டு, 24,000 அதுக்கு முன்னாடி இருக்கிற சப்போர்ட்டு, அதுக்கு முன்னாடி 24,200 இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த 2 சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு 3வது சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுது. 23,800 வரையும் வருது. அதுக்கு அடுத்து 1.5 மணி நேரத்தில். ஓகேங்களா? ஸோ அந்த லெவல் வந்து வெர்டிகலாக வந்து டச் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வந்து மேலே வந்துருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, பாட்டம் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி லாஸ்ட் வெனஸ்டே வந்து நடந்துச்சு. ஸோ 23,800 தான் மேஜர் சப்போர்ட். மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 24,400லேருந்து 24,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டு உருட்டுன்னு உருட்டுவாங்க. நானும் இதுக்குள்ளே தான் வந்து உருட்டிகிட்டு இருக்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே, வேறு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.